ஒரு கற்கோவிலானது மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. அனைவரும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கும்பத்திலே தீர்த்தம் விடுவது ஓம் சக்தி பராசக்தி என்று மனதார வாய்விட்டு துதித்து அம்பிகையினுடைய திருவருள் பெற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் லோகக்ஷேமமாக வாழ்வாங்கு அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மகா கும்பாபிஷேக தீர்த்தம் விடக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. வாக்கியம் அது பெரிய மணி அடிங்க. வாக்கியம் ஓம் தேவஸ்ய த்வார வினப்ரதவே ஆஸ்வினோ பாஹுப்யாம் போர்த்தோ ஹத்தாப்யாம் ஓம் ஆயுராஜாத்தே சுப்ரதா குமாராத்தே சஜானவன சியாமாதாத்தே உத்தரான் தேவரத்யாமாசாத்தே பூயோ வெட்டமாசாத்தே திவ்யந்தாமாசா அனைத்து கோபுரங்களுக்கும் சமகாலத்திலே தீர்த்தமிடப்படுகிறது. போட வேண்டாம். தீபாராதனை ஆகணும். தீபாராதனை ஆனதுக்கு அப்புறம் போடனா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. இப்ப மோட்டர் போட வேண்டாம். தீர்த்தம் கொண்டு வந்து அந்த டேங்க் அப்புறம் போடலாம். அவசரப்பட வேண்டாம். தம்பி கொஞ்சம் மோட்டர் போட வேண்டாம். தீர்த்தம் விட்டதுக்கு அப்புறம் போடலாம். இருங்க. ஒரே சமயத்திலே அனைத்து விமான கலசங்களுடைய இந்த நேரத்தில் நம்ம மனசால என்னெல்லாம் தியானம் பண்ணக்கூடிய நாள். அப்படிப்பட்ட அந்த ஆணி மாதம் உத்தரமான மாதம். அந்த மாதத்திலே வெக்காளியம்மன் குளிர்ந்து மா காளியம்மனாக இங்கே மலையனூர் காளி அங்காளி செங்காளி மா காளியம்மனாக நமக்கு குளிர்ந்து கடை ஆகாச மார்க்கமாக அனைத்து தேவர்களுக்கும் காட்டப்படும். அப்போ எல்லாம் பாவனையா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அந்த தீப பிரகாசம் விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின் விளக்கின் முன்னே வேதனை மாலும் விளக்கை ஏற்றும் விதியுடையாருக்கே விளக்கின் விளக்காய் விளங்குவதாமேன்னு அந்த விளக்காக இருக்கக்கூடிய திவ்ய ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும்